வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகம் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. நார்சிஸ்ட் என்று ஒரு மன்னன் இருந்தார். அவனுக்கு தன்னுடைய பிம்பத்தை தவிர உலகத்தில் யாரையுமே பிடிக்காது. தன்னை மட்டுமே ரசித்து கொண்டிருப்பான். அப்படி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழகத்தில் இந்த 4 ஆண்டுகளில் நயம்பட பல திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. பொறுக்க முடியாமல் தினமும் உதிரி கட்சிகளை அழைத்து புலம்ப வைத்து ஒரு புது கூட்டணி இருப்பதை போன்று மக்களுக்கு போய் சேருகிற நலத்திட்டங்களில் கூட தன் பிம்பத்தை பார்க்க முடியவில்லையே, தமிழக முதல்வருக்கு போய்விடுகிறதே என்று வயிறெறிகிற நார்சிஸ்ட் மன்னனைப் போல அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புது புது கூட்டணி, மெகா கூட்டணி என்றெல்லாம் பேச்சு. ஆனால் தமிழக மக்களோ இப்பொழுது பள்ளி திறந்துவிட்டது. பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு போகிறார்கள். பாடப்புத்தகங்கள் கிடைத்து விட்டது, நோட்டு புத்தகங்கள் கிடைத்து விட்டது, ஜாமெட்ரி பாக்ஸ் கிடைத்து விட்டது, மிதிவண்டி கிடைத்து விட்டது, லேப்டாப் கிடைத்து விட்டது என்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களோ அம்மா உணவகத்திற்கு போய் வயிறார என்னால் சாப்பிட முடிகிறது என்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களுக்குத்தான் எத்தனை நலத்திட்டங்கள். இருண்டு கிடந்தது தமிழகம். 2011 வரை இருட்டில் இருந்த தமிழகம் இப்பொழுது போகிற போக்கில் மின் மிகை மாநிலமாக இந்த மாநிலம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சாலைகளுக்கு இருந்த மின்சார தட்டுப்பாடும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. குடும்ப தலைவிகளுக்கோ பருப்பு முதல் கொண்டு மானிய விலையில், மருந்தோ மானிய விலையில், இப்படி 15% குறைத்து மருந்தகங்கள் கொடுக்கும்போது மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் மக்கள். இப்படி வரலாறு காண முடியாத 4 ஆண்டு திட்டங்கள் ஒருபுறம் இருக்க, நாற்காலி பிடிக்க மாட்டோமோ என்று எதிர்க்கட்சிகளின் ஒரு குழாயடி சண்டையும் தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் குரலார் கோபிநாதன் அவர்கள் வணக்கம். சமூக ஆர்வலர் கண்ணன் அவர்கள் வணக்கம். பாண்டியராஜன், உங்கள்கிட்ட ஆரம்பிக்க போகிறேன். ஒரு அனுபவபூர்வமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் இருக்கிறது, கசப்பான அனுபவமும் இருக்கிறது. இப்பொழுது டெல்லிக்கு விஜயகாந்த் தலைமையில் திமுக போன கேலி கூத்து. ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவித்துவிட்ட பிறகு சில கட்சிகளில் இரண்டு முதலில் இந்த இங்கே ஒரு பக்கம் நலத்திட்டங்கள் நடக்கும்போது இன்னொரு பக்கம் நடக்கிற அந்த கேலி கூத்தையும், விஜயகாந்த் எப்படி ஒரு லாஃபிங் ஸ்டாக் ஆகி விட்டார் என்பதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டே போதும். டெல்லியில் அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சியை முழுக்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாதோ என்பதுக்கு ஒரு உதாரணம். பக்கத்தில் திருச்சி சிவா பிடிச்சு இழுக்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் பாதியில இருந்து அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அந்த இடத்துல பத்திரிகையாளர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி என்னதான் ஒரு தாக்கம் உருவாக்குனாங்களோ, அந்த முதல் நாள் அன்னைக்கு பிரதம மந்திரியை பார்த்துட்டு கூட போன எல்லாருக்குமே முகத்தில் கறி பூசின ஒரு விஷயமும் நடந்தது. எல்லாரும் அனுப்பிட்டு கடைசியில் அவரோ ஒரு குடும்பமும் மட்டும் அவரை பார்த்து, பிரதம மந்திரியை பார்த்து பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் வெளியே கூட போன தலைவர்கள் எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அவமரியாதை மற்ற தலைவர்களுக்கு செய்ய முடியும்னா விஜயகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த விசிட்டோட தாக்கமே எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு நினச்சி போனாங்களோ அந்த அளவுக்கு மும்மடங்கு நெகட்டிவாக தான் திரும்பி வந்திருக்காங்க. அதனால தான் அடுத்து இங்கே வந்த உடனே ஒரு இடைத்தேர்தல் வந்தால் கூட அதில் ஆள் போடுறதுக்கு கூட தேடி அலைய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. என்டிஏ என்ற ஒரு ஃபார்மேஷனே இன்னைக்கு இருக்கா இல்லையா, அதில் எத்தனை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, அந்த மாதிரி ஒரு கேலி கூத்தானதுக்கு முழு முதற் காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான் நான் சொல்லுவேன். இல்லை, இப்போது இதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்
அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல விஜயகாந்த் பின்னாடி போகிற ஒரு அவலமும், இப்பொழுது டிராஃபிக் ராமசாமிக்கு பின்னாடி இன்னும் அன்பழகனை கேட்டுவிட்டு 2 நாளில் முடிவு சொல்கிறேன் என்றார். இன்னும் டிராஃபிக் ராமசாமிக்கு எந்த முடிவும் சொன்னதாக தெரியவில்லை. அந்த ஒரு கேலி கூத்து, இந்த பிறந்த நாள் கேளிக்கைகள், இந்த வசூல் வேட்டைகள், மதுரையில் நடந்த பட்டத்து இளவரசர் நடத்திய இந்த மார்க் ஆண்டனியின் உரை, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இல்லை, இந்த ஒரு கடந்த 2 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு தொகுதியில் டெபாசிட்டையாவது தக்க வச்சுக்கலாமா, அந்த ஒரு நினைப்பில் விஜயகாந்தை தேடி ஓடுவது கூட இல்லை. விஜயகாந்துக்கு கீழே எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போயிட்டார். இன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு இறங்கி போய் வீட்டுக்கு வர்றாரு டெல்லிக்கு கூப்பிடுறதுக்கு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து இவர் வந்துட மாட்டாரா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு, இழிநிலைக்கு இன்னைக்கு திமுக போயிட்டுன்றது தான் வருந்தத்தக்க விஷயம். இல்லை, இந்த கல்யாண ஃபோட்டோ எல்லாம் எடுத்து, கல்யாண ஃபோட்டோ, பழைய கல்யாண ஃபோட்டோ, அதாவது அந்த எனக்கு அவரை நடிகராக தெரியும், அவர் எப்படி அரசியலுக்கு வந்து நடிக்க ஆரம்பித்தார் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அந்த அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, இந்த என்னென்ன விதமாக கருணாநிதி அவர்களை திட்ட முடியுமோ அந்த அளவெல்லாம் திட்டியாச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் போய் கல்யாண ஃபோட்டோவை எடுத்து கொடுத்து ஒரு உறவை உருவாக்குறதுன்றது வந்து அது பெரிய போலித்தனமாக தெரியுது. அது கட்சி தொண்டர்களுக்கே கூட இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கெஞ்சி இருக்கக்கூடிய சில கட்சி தொண்டர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த போலித்தனம் மிகப்பெரிய அளவில் தோணுது. இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் பெரிய அளவில் விலகி இருக்கும். இப்போ 8 எம்எல்ஏக்கள் விலகி இன்னைக்கு தனி குழுவாக இயங்கிட்டு இருக்கோம். அதே போல் வந்து இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே கூட இந்த ஒரு மூமெண்ட், அதாவது கலைஞரை தேடி போய் சந்திக்கிறது, இப்போ வந்து ஸ்டாலின் நல்ல நண்பர்னு சொல்றது, அவங்களெல்லாம் பற்றி எத்தனை வார்த்தைகள் எப்படியெல்லாம் உபயோகிச்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். புது மேடையில் விமர்சிச்சிருக்காங்க, தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் விமர்சிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறத ஒரு பாலம் அமைத்து இப்போ போய் நிற்கிறதுன்றது வந்து 2 தரப்புக்குமே அது ஒரு கேவலமான விஷயம் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போது நீங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனமும் நடத்தி நல்ல அனுபவம் உள்ளவர் நீங்கள். தேமுதிக என்பது பொலிட்டிக்கல் பார்ட்டியா, ஒரு கார்ப்பரேட் என்டைட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் 3 டைரக்டர்ஸா? அது கம்பெனின்றது ஒரு நல்ல கட்டமைப்போடு நடக்கிறத கம்பெனின்னு சொல்லுவோம். அதனால இது வந்து ப்ரோப்ரைட்டர் கம்பெனின்னு வேணா சொல்லிக்கலாம். நீங்க வந்து அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சொல்ல. ப்ரோப்ரைட்டர்ன்ற உரிமை யாருக்கு இருக்கு? அதுல அவருடைய மச்சானுக்கு தான் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து இப்போ அவருடைய பிடி விஜயகாந்த் என்ற ப்ரொமோட்டர் பிடியில இல்ல அந்த நிறுவனம் வந்து. அந்த பிரச்சனையில தான் பல ஒரு பிராண்ட் அம்பாசிடரா தான் இருக்காரோ. பிராண்ட் அம்பாசிடர் கூட ஒரு அந்த வாஜ்பாயை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தை முக்கோட்டான்னு, அவர் வந்து ஒரு முகமூடியா தான் இருக்கிறாரு. அந்த முகமூடியை எடுத்து மாட்டிக்குவாங்க, வெளியே வருவாங்க. அவரை வச்சு இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியுமான்னு பாக்குறாங்க. மற்றபடி அவருடைய தனித்துவமோ பல விஷயங்கள் அவர் நம்பி தான் நிறைய பேர் போனோம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனா அந்த ஒரு இப்போ வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு முகமூடியா தான் அவர் இருக்கிறாரு. அவரு இல்ல, இப்போ எல்லா கட்சிகளுக்குமே நான் அடுத்து அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு வந்து அடுத்தவருக்கு ஒரு திறமை இருந்தால் அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிற, அதாவது ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள லீடர். யாருக்கு வந்து பயம் அடுத்தவங்களை கண்டு வரும்னா தன் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் வரும். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தால் ஸ்டாலின் தான் அடுத்தவர் என்று சொல்லும்போது அவர் தன்னை சொல்லி அறிவாளிகள் தன் பக்கத்தில் இருப்பதை கண்டு அஞ்சுகிறார் ஸ்டாலின் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. பாமக நிலை என்னவென்று தெரியும். விஜயகாந்தும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதால் தான் உங்களை போன்றவர்கள் வெளியே வந்தீர்கள். பலரும் ஆனால் யாருமே மதிக்கல. இன்னைக்கு வந்து பலரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீம் அவர் நம்பி போனாங்க. பலருக்கும் அது ஒரு ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சது. ஏன்னா எந்த ஒரு கொடுத்த வாக்குறுதிகளையுமே அவர் நிறைவேற்றலை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இல்லை, அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் வந்து கட்சியில் இருக்கிற உள்ள வந்து ஒரு எதிர்பார்ப்போட வர்றவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை. அதான் வந்து பிரச்சனை. எத்தனையோ பேரை வந்து ஒரு காலத்தில் ஒரு இயல்பான முறையில்
மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இயல்புத்தனம் இருந்தது முதல்ல. அதை நம்பி தான் எல்லாரும் போனோம். ஆனால் இந்த கடந்த இப்போ 5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பான ஒரு விஷயம் வந்து போலித்தனமாக மக்களால் பார்க்கப்படுகிறது. அதனால தான் அந்த முகமுடின்ற வார்த்தையை நான் உபயோகித்தேன். அவர் வந்து இப்போ ஒரு முகமுடியாக வச்சு தேமுதிக மேலே பொம்மலாட்டத்தில் வந்து திரைக்கு பின்னால் காட்டுற மாதிரி இன்னைக்கு காட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிற இரு குடும்ப உறுப்பினர்கள். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. இரு குடும்ப உறுப்பினர்கள். சார், இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இந்த எதிர்க்கட்சியின் கேலிக்கூத்துகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சமூக ஆர்வலராக? 2 விதமான பிள்ளைகள் இருப்பாங்க படிப்பில். ஒரு பிள்ளை வந்து ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சில பிள்ளை வந்து தேர்வு தேதி என்ன இருக்கோ அதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி படிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த கூட்டணிகள் எல்லாமே தேர்தல் வருதுன்றதுக்காக வரக்கூடிய கூட்டணிகள் தான். இவங்களுக்கு வந்து மக்கள் நலனோ இல்லைன்னா வந்து ஒரு தேச நலனோ இல்லை ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு செயல் திட்டங்களோடலாம் இவங்க சேரல. நம்ம எப்படியாவது பதவிக்கு வரணும், ஏதாவது ஒரு பதவிக்கு வந்துடணும், அதனால் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், இவ்வளோதான் இருக்குமே தவிர்த்து மக்கள் நலன் இருக்கிற மாதிரிலாம் யாரும் தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு செயல் திட்டங்களும் மேபி அதுலேயே வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்திருந்தாங்கன்னா கூட தொகுதிகளுக்காக போயிட்டு அந்த தொகுதி நலனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களால எடுத்து செயல்படுத்தி காட்ட முடியல. இப்போ நம்மளே வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டுகளுமே வந்து நம்மளுடைய சாதனைகள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களால அந்த தொகுதிகளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே சொல்லட்டுமே. அந்த இதே அவங்களால சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோமான்ற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே அவங்க பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் வந்து அரசியல் அனுபவமோடு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களே கூட தைரியமாக எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே சின்ன சின்ன பேர் லெட்டர் பேட் கம்பெனிஸ் மாதிரியே தான் சொல்லுவோம். அந்த மாதிரியான சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் எல்லாமே வச்சுட்டு நாங்கள் இதுலேருந்து மேலே வந்துட முடியாதா, இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எல்லார் மூலியமாக வச்சுட்டு ஒரு பெரிய குரூப்பாக காமிச்சா அது ஒரு பெரிய கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர்களை வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிக்க முடியுன்றதில்ல. நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணிகள்ல இருந்தே அந்த குழந்தை உருவாகும் போது அந்த தாய்க்கு என்னென்ன மாதிரியான வளர்ச்சிக்காக என்னென்ன வேணும்னு சொல்லி செவிலித்தாய்கள் மூலமாக இருந்து முதல்ல இருந்தே அந்த அட்டவணைகள் போட்டு அந்த தாய்க்கு என்ன தேவை, அதுக்கப்புறம் தாய் வந்து பிரசவிச்சிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அந்த குழந்தை பள்ளிக்கு போகும்போது பள்ளிக்கு என்னெல்லாம் செய்யணும், அந்த பள்ளியில் வந்து அவங்களுடைய மருத்துவ வசதிகளோ இல்லை அந்த கல்வி மேம்பாட்டுகளுக்கோ என்னென்ன பண்ணணும், இளைஞர் நலம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு அவங்க இளைஞர் நலம், பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு 8வது படித்தா 10வது படித்தா 12வது படித்தா ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னென்ன நலன்கள் வேணுமோ சொல்லி ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு தாய்மை உணர்வோடு சேர்ந்து அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவை, இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கால சந்ததியை எந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட கால தொலைநோக்கு திட்டத்தோடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவங்களுக்கு எதிர்ப்புன்றதே இல்லாத லெவலுக்கு போயிட்டாச்சு. இன்னைக்கு எதிரியெல்லாம் என்ன பயந்துட்டு இருக்காங்கன்னா நம்மளால வர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்ற மாதிரி. ஸோ இல்லை, இந்த ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா பிள்ளைகள் மார்க் வாங்குவது என்பது வேறு, பள்ளியில் சிறந்த மாணவர்களாக இருப்பது என்பது வேறு. இப்பொழுது நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போனால் இந்த சீருடை தாங்கி அந்த காலுடை அணிந்து அந்த சைக்கிளில் போகும்போது அந்த பணக்கார வீட்டு குழந்தையோ ஏழை வீட்டு குழந்தையோ அந்த மிதிவண்டியில் அந்த பிள்ளைகள் போகும்போது முகத்தில் தெரிகிற பெருமிதம், அதுவும் கிராமப்புறத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் சைக்கிளில் பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிகிறதை எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க பெட்ரோல்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சில வசதிகள், அடிப்படை வசதிகள் மட்டும் தான் பெட்ரோலால் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது இந்த குழந்தை தனியாக ஒரு சைக்கிள் வச்சுக்கிட்டு ஸோ குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு போகும்போது அந்த குழந்தை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டில் போகும், ஒரு கிளாஸில் உட்காரும்போது நல்லபடியாக படிக்கும், அவங்களுக்கு மதிய உணவு மூலியமாக ஒரு சத்தான உணவுகள் கொடுக்கும்போது முட்டைகள்லாம் போடும்போது ஒரு நல்ல சத்தான அதோட ஒரு நல்ல தெளிவான ஒரு மனநிலையில் படிக்கும்போது ஒரு நல்ல கல்வியாளராக வெளியில் வர முடியும் அப்படின்ற அந்த ஒரு செயல் திட்டங்கள் தான் ஒவ்வொரு குழந்தையும் சரி. ஒவ்வொரு பேசிக்கலி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்பெல்லாம் நாம் படிக்கும்பொழுது வசதியான வீட்டு பிள்ளை நல்ல உடையோடு வரும், நம் வீட்டில் காசு இல்லை என்றால் சீருடை வாங்க ஒரு 4 நாள் தாமதமாகும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பையன் நல்ல ஷூ அணிந்து கொண்டு வருவான், நம்ம வீட்டில் வாங்கி தரலையே, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இன்றைக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் அகன்று போன ஒரு அது சொல்லுங்க. அதுதான் அந்த குழந்தை வந்து இன்னைக்கு அந்த பள்ளியில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலையோட அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லும் போது அது தெளிவான ஒரு மனநிலையோட எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா
இது நம்மளுடைய முதல்வரோட சீரியஸ் சிந்தனை தான். ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தை வந்து எந்த ஒரு தயக்கங்களும் இல்லாமல் பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையோடு போகும்போது தான் நல்லபடியாக படிக்க முடியும், நல்லபடியாக அவங்களுடைய ஆற்றலை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தினால தான் ஒவ்வொரு விஷயங்களையுமே கவனிச்சிருக்காங்க. அதுதான் சொன்னேன், கர்ப்பிணி பெண்கள் முதற்கொண்டு அவங்க கருத்தரிச்ச அந்த காலகட்டங்களில் இருந்தே அந்த தாய்மார்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத செவிலித்தாய்கள் மூலியமாகவும் அவங்களுக்குன்னு தனியாக குறிப்பேடுகள் வச்சுட்டு அவங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கணும், அதற்கேற்ற மாத்திரைகள் கொடுக்கறது, என்னென்ன விதங்கள் வேணுமோ படிப்படியாகவே வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு பார்த்து குறிப்பெடுத்துட்டு அந்த மருத்துவமனைகள் மூலியமாக அவங்களுக்கு அந்த சார்ட்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ குழந்தைகள் வந்தால் கூட அவங்களுக்கு கல்வி முறையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் மூலிமா செயல்முறை விளக்கங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ ஒரு வளர்ந்த குழந்தையா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லேப்டாப் தேவைன்னா அந்த லேப்டாப் தேவைப்படுதுன்னா அந்த லேப்டாப்பும் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் சப்போஸ் ஒரு டிகிரி முடித்த பையன் வந்து ஒரு ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் அதற்குண்டான ஒரு இதையும் வந்து அரசாங்கமே அவன் போயிட்டு வரதுக்கு உண்டான எல்லா செலவுகளையும் சேர்த்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து அதை இளைஞர்களை நம்பி தான் எந்த ஒரு அரசாங்கம், இந்த இளைஞர் நலம் நல்லா இருந்ததுன்னா நாட்டோட நலம் நல்லாயிருக்கும். ஸோ அதை முழுவதுமாக கருத்தில் கொண்டு அந்த இதுக்கு ஃபுல் பிளானிங் போட்டு கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து நல்லபடியாக இருந்தாங்கன்னா அந்த ஜென்ரேஷன்ஸ் அந்த சமுதாயம் வந்து நல்ல லெவலில் வளரும் அப்படின்றதுக்காக பெண்களுக்கு அவங்களுக்கு தங்கம் முதற்கொண்டு அந்த படிக்கிற போது அவங்களுடைய படிப்பு செலவுகள் முதற்கொண்டுமே எல்லாமே இவங்களே வந்து பக்காவாக செஞ்சு கொடுத்து கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றது தான். இதுதான் வந்து ஒரு இளைஞர்களுக்கும் அந்த ஒரு சமுதாயத்தை வந்து எதிர்காலத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு செயல் திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட கருத்தாக சொல்ல முடியும். இப்போது பல ஊடகங்களில் பார்த்திங்கன்னா என்னவோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து வைத்து அதை இவர் வந்து காணொலி காட்சி திறந்து வைத்து அதை போலெல்லாம் பேசுவது பார்க்க வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு மின்சார தட்டுப்பாடு என்பது 14 துணை மின் நிலையங்களை 2000 கோடி ரூபாய்க்கு மேலே திறந்து வைத்ததெல்லாம் ஒரு நாளில் நடக்கக்கூடியதா? புதிய பாலங்கள் இது நேற்று முளைத்து விட முடியுமா? இது ஒரு நலத்திட்டமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் என்னை போன்ற பாமரனுக்கு இன்னொரு ஃபீலிங் இருக்குது. முன்னெல்லாம் எங்கள் தமிழக முதல்வர் 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினமும் என் தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு விழா நடக்கும். அதில் ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், பாசமிகு தலைவனுக்கு பாராட்டு விழா இருக்கும்போது எனக்கு பல பொழுதுபோக்குகள் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக ஐ எம் டிப்ரைவ்ட் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு கண்ணாடியை பார்த்து தன்னையே புகழ்ந்து கொண்டிருப்பவர் ஒரு அரசர் இருந்தார். ஏறக்குறைய கருணாநிதி அதே நிலையில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. அவரை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் திருமண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளை தானாக தான் இருக்கணும்னு நினைப்பாராம். இன்னொரு வீட்டுக்கு போனால் ஸோ அத்தகைய லட்சியம் படைத்தவர் தான் அவர் கருணாநிதி. அவர் எந்த காலத்திலையுமே அவருக்கு ஒரே லட்சியம், தானும் தன்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், மக்களை விட்டு விட்டு அவர்களை ஏமாற்ற வேண்டும். இதுதான் அவருடைய ஒரே லட்சியம். அதனால் புரட்சி தலைவி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுடைய லட்சியம் உயர்வானது, பார்வை தெளிவானது, வெற்றி முடிவானது. ஸோ இந்த 4 ஆண்டு சாதனைகளை சொல்லுகிற பொழுது எங்களுடைய லட்சியம் உயர்வானது. ஸோ அவருடைய லட்சியம் உயர்வானதாக இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு அவருடைய பார்வை தெளிவாக இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு எல்லா நலத்திட்டங்களும் மக்களை போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இதுவரைக்கும் நான் உண்மையிலேயே இதற்காக யாராக இருந்தாலும் அதனால தான் அவர் அமித்யா சென்னும் சரி, பிரபு சாவ்லாவும் சரி என்ன சொல்லுகிறார்கள், என்னென்னா இந்த 4 வருஷத்தில் ஏறக்குறைய பொற்காலமாக தமிழகம் மின்னிக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும்போது மகிழ்ச்சியாக போகிறது. எவ்வளோ அது சுதந்திர உரையிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த நாட்டில் நான் ஆட்சியிலே இருக்கிற பொழுது இந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட வறுமையினால் என்னால் கல்வி கற்க முடியவில்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது, வறுமையினால் நான் படிக்க முடியவில்லையே என்ற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது, அதை சீர்திருத்தி அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொன்னார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கும்போது ஜாமெண்ட்ரி பாக்ஸு 10 பேருக்கு ஒரு பாக்ஸ் தான் இருக்கும்.
அதில் பணக்கார பையன் தான் இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருப்பான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அவன்கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் படம் வரைவோம். கொஞ்சம் குர்றான்னு அவன் சில பேர் நான் பிடிக்காதவனாக இருந்தால் கொடுக்க மாட்டான். ஸோ ஜாமெட்ரி பாக்ஸே வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது. இன்றைக்கு புரட்சி தலைவி அவர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையில நீங்கள் பார்க்கணும். அதான் அந்த மடிக்கணினியை கொடுத்த சைல்டு சைக்காலஜின்றதே ஒரு குழந்தையோடைய ஃபார்மேஷன் எப்படின்னா காம்ப்ளெக்ஸில் தான் குழந்தை முதல்ல அடிபடும். தன்னால் முடியாதோ, அதாவது தன்னால் முடியாதுன்னு இல்லை, தன் பெற்றோர்களுக்கு முடியாதது அந்த குழந்தை மீது திணிக்கப்படும் போது அந்த அதாவது அந்த அஃபோர்டபிலிட்டி சொல்லுவோம்ல, இந்த அஃபோர்டபுள் குழந்தையை பார்த்து நாம் அந்த அதுலேயே ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வருது, அதில் வெறுப்பு வருது, தன் மீது ஒரு சுய பச்சாதாபம் இந்த சின்ன வயசுலேயே வருது. இது எல்லாமே களையப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? உண்மையான எல்லாமே அதுதான். என்னென்னா பெரும்பாலான குழந்தைகள் சைல்டு சைக்காலஜி உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்னா குழந்தைகளுக்கு இன்னொரு ஒரு பொருள் கிடைக்கவில்லைன்னா இன்னும் அது கிடைக்க வேண்டும்ன்ற ஒரு வெறி வர வேண்டும். அந்த வெறியினால் பல தீய காரியங்கள்லாம் போயிடுவாங்க, ஒழுக்கம் கெட்டு போய்விடும், அல்லது அவன் மேலே கோபம் கொள்ளும், வேணுங்கன்னு அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இவைகளெல்லாம் நிச்சயமாக அந்த பள்ளிகளில். அதனால தான் உங்களுக்கு சீருடை எல்லாரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு, மடிக்கணினி இருக்குங்க இல்லைங்க, உங்களுக்கு லேப்டாப் வந்து சாதாரணமாக யாராலையும் சாதாரண குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாத இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ஒரு ஏழை குழந்தையினுடைய தாயார் தான் ஒரு பெண்ணு அந்த மடிக்கணினி வாங்கிட்டு சொல்லுது, என்னுடைய அம்மாவிடம் நான் பல தடவை கேட்டிருக்கிறேன், என் அம்மா வாங்கி தராத மடிக்கணியை, எட்டாத மடிக்கணியை இன்னைக்கு எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள், நான் உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மடிக்கணினுடையனால எவ்வளோ பெரிய நன்மைகள் நடந்திருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி இந்தியாவை மட்டும் இல்லை, உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் குழந்தைகள் பார்க்க முடிகிறது, ஏழை குழந்தைகள் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருந்த சேர்ந்த மக்கள் கூட அது பாசிபிலிட்டி கிடையாது. அந்த புரட்சி தலைவர் அம்மார்கள் இன்றைக்கு அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் 15 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க வெளிநாடுகளை போய் படிப்பது. இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 50 குழந்தைகள் போய் வெளிநாட்டில் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலைமை, அதனால தான் நீங்கள் பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் அ ஹப், இட்ஸ் அ எஜுகேஷன் ஹப்ன்றான் தமிழ்நாட்டை. அதனால் இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் லா காலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ வருடம் ஆகிறது, நம்ம சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷம் ஆகுது. நேஷனல் லா ஸ்கூல் நார்த்தில் இருக்குது, ஆனால் நேஷனல் லா ஸ்கூல் நம்மள்கிட்ட இல்லை. இப்பொழுதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இந்த நேஷனல் லா ஸ்கூலில், அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு லீடருக்கு ஒரு விஷன் இருந்தால் எவ்வளோ பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு வந்து இது எல்லா மாநிலத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா 6 மாதத்தில் 100 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். வித்தின் 6 months அந்த லா ஸ்கூலினுடைய பெரிய ப்ரியாரிட்டி என்னென்னா 100 கோடி ரூபாய் 6 மாதத்தில் முடிக்கப்பட்ட ஒரு கல்லூரி அது. இதில் சார் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், ஸ்லோலி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நமக்கு ஒரு பெரிய இது இருக்குது, ஒரு பிராண்டட் ஸ்கூலில் படித்தா தான் அவன் அறிவாளி. இப்போ நீங்கள் இவ்வளோ படித்து நிறுவனம் நடத்தி பல நாடுகளுக்கு போயிருக்கிறீர்கள், நீங்கள் கல்வி நிறுவனம் நடத்துகிறீர்கள். உங்களுடைய பள்ளி பருவம் என்ன? நீங்கள் ஏதாவது பெரிய பிராண்டட் கான்வென்ட் ஸ்கூல்லையா படிச்சீங்க? எங்கள் ஊர் விளாம்பட்டி ஜார்ஜ் உயர் துவக்க பள்ளியில் தான் படிக்க ஆரம்பித்தேன். அதாவது நமக்கு பெற்றோர்களுக்கு அடிப்படையில் ஒன்று இருக்குது, ஏதோ நகரத்துக்கு போய் பெரிய பேர்கள் கொண்ட பள்ளியில் படித்தால்தான் புத்திசாலி என்று. ஆனால் பல சாதனையாளர்கள் பார்த்தால், இப்போ கலாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் எந்த கான்வென்ட்ல படித்தார்? அப்துல் கலாம். கலாவோடுங்க சி.கே. பிரகலாத் வணங்குற மேனேஜ்மெண்ட் குரு வந்து நுங்கம்பாக்கம் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு வந்தவர். இப்போ நடுவில் அந்த பீரியட் முடிஞ்சு போய் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த பிராண்டட் வந்தபோது இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த மடிக்கணினி மூலமாக பிள்ளைகள் உலகத்தை பார்க்கும்பொழுது இன்னொன்னுத்தையும் நான் கவனிக்கிறேன். இந்த ஸ்கூல்ஸில் இன்று மாநகராட்சி பள்ளியிலும் அரசு உயர்நிலை பள்ளிகளிலும் மாணவர்களின் தேர்ச்சி எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறதே. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மார்க் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு பரந்துபட்ட அறிவு. இப்போ உள்ளங்கையில் உலகம்ன்ற மாதிரி இன்னைக்கு லேப்டாப் வந்ததுல இருந்து அந்த திட்டத்தை வந்து பலரும்
ஒரு நலத்திட்டம்னு பார்க்குறாங்க. நான் அதை வந்து நலத்திட்டமாக பார்க்கல, வளர்ச்சி திட்டமாக பார்க்குறேன். இந்த டெவலப்மெண்ட் டிபேட்ன்றது தமிழ்நாட்டில் இப்போ பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. மிக யூனிக்கான ஒரு விஷயம் தண்ணி என்னன்னா, யுனெஸ்கோ பாராட்டின விஷயம் வந்து இந்த நாப்கின், சானிட்டரி நாப்கின் இருக்க அந்த ஸ்கீமையும் சேர்த்து சொல்லுங்க நீங்க. கண்டிப்பா. ஸோ அதை நான் சொல்ற விஷயம், பல நலத்திட்டங்கள்னு பேசப்படுற பல விஷயங்களும் உண்மையிலே வளர்ச்சி திட்டங்கள் தான். எப்படி வந்து இன்னைக்கு ஒரு 44,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க 4 வருஷத்துல, 1503 பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க இந்த 4 வருஷத்துல. இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சிக்கான கட்டமைப்புன்னு சொல்றாங்க. 5000 மெகாவாட் பவர் பிளான்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து வளர்ச்சி திட்டங்கள் தெளிவாக பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள், ஒரு லேப்டாப் கொடுக்கறதோ விலையில்லா கால்நடைகள் தருவதோ நலத்திட்டங்களாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே வளர்ச்சி திட்டங்கள். ஸோ அதனால இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் டிஸ்டிங்ஷனை வந்து நம்ம எடுத்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அம்மாவோட திட்டங்கள், அம்மா சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் மெஷர், அதாவது விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்காக. இன்னைக்கு வந்து 190 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு சிமெண்ட் மூட்டைன்றது பெரிய விஷயம். வெளியே 400 ரூபாய்க்கு அளவுக்கு போன ஒரு சிமெண்ட் வந்து இன்னைக்கு 190 ரூபாய்க்கு பல இடங்கள்லையும் கொடுக்குறாங்க. சுய குழு மகளிர் வந்து ஒவ்வொரு ஒன்றிய ஆஃபீஸ்லையும் உட்காந்து இன்னைக்கு சிமெண்ட் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மார்க்கெட், ஓவரால் மார்க்கெட்டையும் கீழே குறைக்குது. இன்னைக்கு 400 ரூபா இருந்து இன்னைக்கு 350 ரூபாய்க்கு வந்திருக்கு ஓப்பன் மார்க்கெட்ல. 190 ரூபாய்க்கு உள்ள வந்து வாங்க முடியுது. இது வந்து மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி அம்மா உணவகங்கள் கண்டிப்பா ஒரு வளர்ச்சி திட்டம் தான். எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கிற அந்த 200 சொச்சம் உணவகங்கள்ல மட்டுமே குறைஞ்சது 2000 பேர் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெண்களே ரொம்ப டிக்னிஃபைடு எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால இது வந்து நம்ம எதுவுமே, இன்ஃபேக்ட் அம்மாவோட திட்டங்கள் எதுவுமே, விலையில்லா அரிசியில் இருந்து, விலையில்லா கால்நடைகள்ல இருந்து, ஈவன் தாலிக்கு தங்க வரைக்கும் கூட அது ஒரு வளர்ச்சி திட்டத்தின் ஒரு அம்சமாக தான் நான் பார்க்குறேன். 52,000 கோடி நலத்திட்டங்களுக்கு ஒரு வருஷத்துல பட்ஜெட்ல போகுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பலரும் சொல்றாங்க. நான் கேட்பேன், இந்த இதுவரைக்கும் அந்த 52,000 கோடி போனதுல எல்லாத்துலேயும் ஒரு வளர்ச்சி காம்பனன்ட் இருக்கு, ஒரு டெவலப்மெண்ட் காம்பனன்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து அம்மா மருந்தகங்களை பற்றி பேசுனீங்க, 15% குறையா தர்றாங்க அப்படின்றது. அந்த மருந்தகங்களுடைய வேலை வந்து அங்கே வாங்குறவங்களுக்கு மட்டும் பயன் கிடையாது, வெளி மார்க்கெட்டில் விற்கிற மருந்தோட விலையும் வந்து மேலே ஏறாமல் வச்சிருக்கு. அதான் வந்து முக்கியம். இதில் வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன்றது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகம் வந்து ஜிடிபியில் இந்தியாவை விட ஒரு 2% அதிகமாக நம்ம வளர்றோம் அப்படின்னு சொன்னால், இதற்கு ஆதார சக்திகள் வந்து இந்த மாதிரி நலத்திட்டங்கள் ஒன்றா இணைகிறப்ப இதனுடைய ஒரு மெகா இம்பாக்ட் கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மெகா இம்பாக்ட் தான் இன்னைக்கு வந்து எல்லாரையும் பேச வைக்குது. இன்னைக்கு இந்தியா முழுக்க வளர்ச்சி விகிதம் 7.3% என்றால், தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் 2014-15, அந்த 2014-15 நம்ம வளர்ச்சி 8% தாண்டி இருக்கும். இது நம்ம சொல்லலை, மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. இது எல்லாம் எப்படி வரும்னா இந்த மாதிரி திட்டங்களின் ஒருங்கிணைப்பு தான். இன்னைக்கு வந்து ஒரு டெல்டா விவசாயிகளுக்கு 40 கோடி நலத்திட்டங்களை அறிவிச்சு, அந்த விவசாயிகள் வந்து எந்தவித பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக அறிவிக்கிறாங்க. இந்த சைக்கிள் டைம் ஃபார் டிசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, குறுவை சாகுபடி நின்றுவிடக் கூடாது அப்படின்றதுக்காக உடனடியாக அந்த அதனாலதான் இன்னைக்கு உணவு உற்பத்தியில இந்தியாவிலே அதிக வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழகம் என்று பேர் வாங்கியிருக்கிறோம். இன்னொரு காரணமும் கூட இருக்குங்க. அதுக்கு என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த இந்த காவிரி நீர், காவிரி முல்லை பெரியார் இருக்க, அதில் நடத்தின அவர்களுடைய போராட்டங்கள் இருக்க தமிழர்களுடைய நலனுக்காக. ஸோ அவைகள் சரியாக கிடைக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு 2 தனியும் கிடைக்கிறதுனால இன்றைக்கு உற்பத்தி பெருகி இருக்கிறது. ஏறக்குறைய 2010 82 லட்சம் டன் மெட்ரிக் டன்னாக இருந்தது, இன்றைக்கு 122 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு சரியாக அவர்களுக்கு சாகுபடி செய்வதற்கான தண்ணி கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் ஒரு தனி போராளியாக இருந்து இன்றைக்கு காவிரியை பெற்று தந்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை தடவை கருணாநிதி அப்படின்ட்டு சொன்னாலும் அவருக்கு உரைக்காது. என்னன்னா, இந்த போராட்டத்தை அவருடைய தனி போராளியாக தான் இருந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஒரு பக்கம் இந்த நலத்திட்டங்கள் பேசும்போது, முன்ன 1977 எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்போ, அது இந்த 3 வருஷத்தில் பல சிக்கல்களை சந்திச்சது. மொரார்ஜி வர்சஸ் சரண் சிங், ராஜ்நாராயணன் ஒருத்தர் இருந்தார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இன்னொரு பக்கம் எழுத்தார், இப்படி பல குழப்பங்கள் இருந்தது. ஒரு இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி மீது இருந்த கோபத்தில் ஜனதாவை மக்கள் ஆதரித்தார்கள். ஆனால் இவர்களால் சிரமமாக ஒன்றை கொடுக்க முடியாது என்றவுடன் 80ஆம் வருடம் மீண்டும் இந்திரா காந்தியை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்
இவர்கள் அந்த 1977 ஜனதாவை போன்ற ஒரு கூட்டு கலவையாக ஒரு புலம்பல் குவியல்களாக மாறிவிட்டார்களா? நீங்கள் அந்த அரசியல் பார்வை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதுதான் இவங்க வந்து இது தேர்தலுக்காக கூட்டப்பட்ட கூட்டணி தான், மக்கள் நலனே இல்லை இதில். ஸோ இவங்க இல்லை ஃபஸ்ட்டு கூட்டணின்னு எப்படி வரும்? ஒரு விஷயம், கருணாநிதியை பொறுத்தவரையில் 93 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஒரு மைனாரிட்டி அரசை, காங்கிரஸை மதிக்கவே மதிக்காமல், ஒரு மரியாதைக்கு கூட எனக்கு ஆதரவு உண்டா என்ற கடிதத்தை கூட வாங்காமல் அவர்களை மந்திரி சபையில் சேராமல் 5 வருடம் ஆட்சியை நடத்தி, அதே சமயம் டெல்லியில் போய் தனக்கு வேணுங்கிற அமைச்சரவையை வாங்கி கொண்டு தன் மகனை முதல்வராக்க அவர் ட்ரை பண்ணுறார். இங்கே இன்னொரு பக்கம் விஜயகாந்த், அங்கே அன்புமணி ராமதாஸ் அனௌன்ஸ்டு. இப்போ திருமாவளவன் என்ன ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு சீட் இருக்கிறவர்கள் கூட ஆட்சியில் பங்கு என்கிறார். இப்போ இந்த புது புது ஃபார்மேஷன், அப்புறம் இப்போ இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவர் வந்து எப்படி இந்த பயந்து ஓடுவதற்கான முன்னோடி தான் இந்த ஆர்கே நகரா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த பெரிய குரங்கு இருக்கு இல்லைங்க, ஆமாம், அது வந்து இந்த ஒரு பொந்தில் கை விடுன்னா அது விடாதுதான். குட்டி குரங்க விட சொல்லி ஆழம் பார்க்கும் அப்படின்வாங்க. அதனால் ஆர்கே நகரில் இவர் நிற்கிறதுக்கு பயம், தோல்வி பயம். குட்டி குரங்க விடுறது நான் சொன்னேன்ல, அதனால் அதாவது இவருக்கு விடுவதற்கு அப்போ அங்கே நிற்பதற்கு ஒரு பயந்து கொண்டு இன்றைக்கி டிராஃபிக் ராமசாமிக்கு பின்னாடி போய் இவர் ஒழிஞ்சுக்கிறார். இதை விட கேவலம் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவையாக? இல்லைன்னா நான் தான் நீ நின்று தோற்றுருந்தா கூட பரவாயில்ல, மக்கள் சரி ஏதோ நின்னாரு தோத்தாருன்னுவாங்க. ஒன்றா இவ்வளோ பெரிய முதல்வராக இருந்திருக்கிற ஒரு இடைத்தேர்தலில் இவ்வளவு பேசுகிறாய், உனக்கு நீ அந்த தேர்தலில் நிற்க வேணாம், உனக்கு அந்த அருகதை கிடையாது, அதை நிற்க முடியாமல் அதற்கு 1008 காரணங்களை சொல்லிட்டு இருக்கு. அப்போ நீ இந்த குட்டி குரங்க விட்டு நீ ஆழம் பார்க்குற. டிராஃபிக் ராமசாமி எங்கேருந்தும் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமா? அதுவும் இவர் அதற்கும் இவருக்கு தைரியம் கிடையாது. அதனால் மற்றவங்களாம் ஓடிட போகிறான்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில் போய் கேட்டுட்டு வான்றாரு. அப்போ இவருடைய நிலைமை என்னன்னா, இல்லை ஸ்ரீரங்கத்தில் போட்டி போட தைரியம் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகரில் கண்டு ஓடுவது ஏன்? அதை சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு. அதாவது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், கருணாநிதிக்கு நிச்சயமாக தெரியும், ஏறக்குறைய டெபாசிட் போகிறது மட்டும் இல்லை, கேவலமாக தோற்று போவார்கள். இன்றைக்கு மக்கள், ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய பின்னாடி இருக்காங்க. நிச்சயமாக இந்த வெற்றி ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அத்தனை பேரும் டெபாசிட் இழந்து விடுவார்கள். டெபாசிட் இழப்பது மட்டுமல்ல, சிங்கிள் டிஜிட்டில் நிறைய பேர் வந்தாலும் ஒரு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இல்லை யார் இருக்கா களத்தில்? இப்போ இண்டிபெண்டன்ஸ் எத்தனை பேர் போட போறாங்க நமக்கு இன்னும் ஃபைனல் லிஸ்ட் வரல. இப்போ இன்னும் விஜயகாந்த் என்ன முடிவு எடுத்தார் தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியும் இன்னும் தீர்மானமாக ஒன்றும் சொல்லலை பண்ண போறாங்கன்ட்டு. இப்போ களத்தில் யார் இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாத சூழலில் சரி, இப்போ டிராஃபிக் ராமசாமிக்கு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தார். அதாவது என்ன சொல்றார், பேராசிரியரிடம் அந்த கட்சியில் நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா புள்ள 2 பேரும் தான் டிசிஷன். தேமுதிகவில் வந்து ப்ரொப்ரைட்டரிஷிப் மாதிரி தான், அங்கே ஒரு ப்ரொப்ரைட்டரிஷிப் அங்கே தான் ஆரம்பம். பேராசிரியரை கேட்டுவிட்டு சொல்லுகிறோம், ஆனாலும் நல்ல முடிவாக இருக்கும்னு டிராஃபிக் ராமசாமிகிட்ட சொன்னார். இப்போ அந்த நல்ல முடிவு என்ன ஆச்சு? இன்னும் பேராசிரியர்கிட்ட கேட்டாங்களா கேட்கலையான்னு ஒன்று தெரியல. இப்படிப்பட்ட நிலைமை டிராஃபிக் ராமசாமி நிலைமை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கே அது நல்ல முடிவா இருக்கும். திமுக ஒருவேளை சப்போர்ட் பண்ணலன்னா டிராஃபிக் ராமசாமி எங்கேயாவது போய் ஜாம் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். டிராஃபிக் அவரு நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு கருணாநிதி கிட்ட போய் அவர் எனக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போதான் அதை விட ஒரு பெரிய கோமாளி என்னன்னா, நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோமாளிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கி ஒரு கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவர் விஜயகாந்த் ஒரு பெரிய கோமாளி, அவர் கருணாநிதியை போய் பார்க்குறாரு. அப்புறம் டிராஃபிக் சாமி அதை விட பெரிய கோமாளி, அவங்கள போய் பார்க்குறாரு. ஸோ எல்லா கோமாளி. அதுக்குள்ளே இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், ஸ்டாலினை பார்த்து விட்டு என்னை பார்க்க வருதுன்னா வரக்கூடாதுன்னு அவர் தைலாபுரத்துலேருந்து அவர் சொல்லிவிட்டார். ஐயா வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அங்கே அவர் ரொம்ப காலமாக, அதாவது யாருமே காணாத கனவை அவர் கண்டுகிட்டு இருக்காரு. அங்கே அவர் எப்படியா நீங்கள் சீஃப் மினிஸ்டராக ஆக முடியும் அப்படின்னு அவரை கேட்டுக்கிட்டா கூட அவருக்கு பதில் இல்லை.
அப்படிப்பட்டவர் தான் முதலமைச்சராக இந்த நாட்டிலே வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு. அதையும் அவரை ஐயான்ற ஒரு பெரிய சீர்திருத்தவாத மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிற ராமதாஸும் அதை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர்களாலையும் முடியாது. இன்றைக்கு ஸ்டாலின் முதல்வராக ஆகிறதுன்ற வாய்ப்பே கிடையாது. விஜயகாந்த் நிச்சயமாக வர முடியாது. ஸோ இவர்கள் நம்ம வைகோ கேட்கவே தேவையில்லை. அவர் கட்சியில் இன்னும் நடத்துகிறாரா இல்லையன்றதே நமக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர்கள்லாம் சேர்ந்து என்னத்தை அங்கே சாதிக்க போகிறோம். அதனால அவர்களுக்கே தெரியும் தோல்வி நிச்சயமாக வந்துவிடும், அதுவும் கேவலமாக தோற்று போவோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பின்னாடி இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலை தவிர்ப்பதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் நம்புகிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்றத தான் தேடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு தேர்தல் நிற்பதற்கான தைரியம் கிடையாது. அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த பொது தேர்தலுக்குள்ள இப்போ வர ரிசல்ட் வந்து அவங்கள அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒரு மிக பெரிய அளவில் அடி வாங்கும்போது அப்போ அடுத்து மக்கள்கிட்ட போய் நிற்கும் போது இவங்களால வந்து அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதில் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு வராங்க. அதாவது இதில் தோற்று விட்டால் தம் தொண்டர்களை கூட காப்பாற்றி வைத்துக் கொள்ள முடியாத ஒரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தொண்டர்களே அவரோட கண்ட்ரோல் இல்லை. போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னால் வேலை செய்யறதுக்காக எந்த ஒரு தொண்டரும் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய களப்பணியாளர்கள் அங்கே இல்லவே இல்லை. வெறும் தலைவர்களோட அந்த ஒரு டேபிள் மேஜை நிர்வாகம் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து தொண்டர்களோட களப்பணிகள் அங்கே இல்லை. அப்படின்றதுனால எந்த ஒரு கட்சிக்குமே இப்போ இருக்கிற எதிரணிகளில் இருக்கிற யார்கிட்டையுமே வந்து தொண்டர்களோட பவர் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு, சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்களா சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க, மக்களுக்கோ இல்லை கட்சி தொண்டர்களுக்கோ எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அது ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சிகளில் எல்லாருக்கிட்டுமே இருக்கிற மிகப்பெரிய பலவீனமும் பிரச்சனைகளும் அதுதான் அப்படின்றது தான் இதில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்களா இருக்குது. அதனால் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எந்த கட்சியுமே வந்து முழு மனசோட தயாராக இல்லை. ரெண்டு விஷயம் சார். நம்ம 2011 எப்போ நம்ம ஏற்கனவே இங்கே பதிவு செய்ததை போல எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்து அவர் விலகி அதிமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போது நெருப்பாற்றில் நீந்துகிற ஒரு வேலை தான் அதிமுகவுக்கு. கஜானா காலியாக இருக்கும், பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும். அந்த கோபத்தில் தான் மக்கள் அவர்களை தூக்கி அடித்தாங்க. இப்போ நம்ம 2011 ரெண்டு விஷயம், பவர் இவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெஸ்டோர் பண்ணணும்னு எதிர்பார்த்தோமா ஒன்று. அப்புறம் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம், இது போன வாட்டி யார்கிட்ட இருந்தது அந்த இன்சூரன்ஸ். அதாவது ஒரு பக்கம் நம்ம பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாம் நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிற காலத்தில் காப்பீடு இப்போது நம்ம அரசு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, முதல்லங்க இதனுடைய அடிப்படை தாக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கஜானா காலியாக இருக்கிறது, வந்து அதை ரெஸ்டோர் பண்ண வேண்டி இருக்கிற யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். முதல் முறையாக தமிழகம் பொருளாதாரத்தில் 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும் இந்த வருஷம். வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மாநிலங்களில் மகாராஷ்டிரா தவிர வேறு எந்த மாநிலமும் சாதிக்காத ஒரு விஷயத்தை நம்ம இந்த வருஷம் சாதிச்சிட்டு இருக்கோம். சென்ற வருடம் வந்து 9,42,000 கோடி நம்முடைய வருட வருமானம், தமிழகத்துடைய ஒட்டுமொத்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து அந்த அளவு. முதல் முறையாக நம்ம இந்த வருஷம் வந்து 10 லட்சம் கோடி தாண்டுறோம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 120 லட்சம் கோடி இந்திய மொத்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா. நம்ம தமிழகம் வந்து மொத்தமே பரப்பளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4%, 100க்கு 4 தான் நம்ம பரப்பளவு. ஜனத்தொகையில் பார்த்தீங்கன்னா 100க்கு 6. ஆனால் பொருளாதாரத்தில் இன்னைக்கு நம்ம 100க்கு 9. அதாவது 4% பரப்பளவு, 6% ஜனத்தொகை, 9% பொருளாதார பங்களிப்பு. இது வந்து மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். நம்ம வந்து முதல் முறையாக நம்ம தமிழகத்தில் வந்து 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கோம். எந்த காலகட்டத்தில் 14th ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு 2000 கோடி குறைச்சிருக்கு. மொத்தம் வந்து நமக்கு மத்தியிலேருந்து வர வேண்டிய நம்ம ஆட்கள் கொடுத்த வரியிலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சாதிச்சிருக்கோம். நீங்கள் எதிர்கட்சிகளுடைய புலம்பல் குற்றச்சாட்டு இதெல்லாம் தாண்டி தான் இந்த சாதனை நடந்திருக்கு. அதாவது 2014-15 பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியை நம்ம தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி நடந்திருக்குன்றது. இது எல்லாம் போயிருக்குதுக்குள்ள. நீங்கள் சொன்ன காப்பீட்டு திட்டம் எதுக்காக மாற்றினதுக்கு அப்புறம் 51 வகையான ஆப்ரேஷன் பண்ண முடியுது. அரசு மருத்துவமனைகளுக்கு 25% அதில் வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு அங்கே தேவைப்படுற விஷயங்களை செய்கிறாங்க. மருத்துவக் கல்லூரிக்கு இணையாக
ஜிஹெச்கள் இன்று வந்து அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் மருத்துவ குறியீட்டில் முதலிடத்துக்கு வந்திருக்கு. எம்எம்ஆராக இருந்தாலும் சரி தான், குழந்தை இறப்பு விகிதமாக இருந்தாலும் சரி தான், எல்லா குறியீடுகள்லையும் நம்ம முன்னேறி வந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் நடத்துகிற விதத்தை பார்க்கறதுக்கு மற்ற மாநிலங்கள்லேருந்து ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, மற்ற நாடுகள்லேருந்து ஆட்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் நிகரற்ற சாதனைகள் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வளர்ச்சி திட்டங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள், என்னென்ன மாதிரி தொழிற்சாலைகள், எத்தனை பாலிசி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பயோடெக் மீட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு டைசல் பார்க் 3, டைசல் பார்க் 2 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. டைசல் பார்க் 3 அதையும் வந்து பறந்துபட்டு சென்னையிலேருந்து வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கோவையில் உருவாக்குறாங்க. இன்னைக்கு வந்து 217 திட்டங்களுக்கு தொலைநோக்கு திட்டம் 2023 சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்ட் 1 எதெல்லாம் முன்னுரிமைகள்னு போட்டுட்டு, பார்ட் 2 ஆசியன் டெவலப்மெண்ட் வங்கி உதவியோட இன்னைக்கு 217 ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல்ஸ் ரெடியாகி அது வந்து இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வைக்கப்பட்டிருக்கு. 76,000 கோடி வந்து நம்ம துவங்குறதுக்கு முன்னாலே கமிட்மெண்ட் வந்திருக்கு. 1 லட்சம் கோடி நம்ம டார்கெட் பண்ண விஷயம். இது நடந்ததுக்கு காரணம் 4 வருடங்களாக சிறிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஒரு தொலைநோக்கு பரந்து நோக்கு 2 இணைந்த விஷன் டாக்குமெண்ட் போட்டு, அந்த விஷன் டாக்குமெண்ட் அப்படியே வச்சிருக்காம பல மாநிலங்களில் விஷன் போடுறாங்க, அப்படியே நிற்கும், அது கீழே வந்து ப்ராஜெக்டா மாறாது. அந்த ப்ராஜெக்டா உருமாற்றி அதுக்கு ஒவ்வொன்றிலையும் கன்சல்டன்ஸ் போட்டு டிபிஆர் போட்டு அதை வந்து முதலீட்டாளர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு தென் மாவட்டங்களில் நேற்று உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். தென் மாவட்டங்களுடைய தொழில் மையத்துக்காக ஒரு தனி கார்பரேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எந்த அரசாங்கத்திலையும் செய்யாத ஒரு விஷயம். 9 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை ஒருங்கிணைத்து இன்னைக்கு எங்க விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் டு சாத்தூர்ல ஒரு 3400 கோடியில் வந்து ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டிருக்கிறது, தொழில் பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறது. 16 தாசில்தார் போட்டு லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சு அதுக்கு வந்து இன்னைக்கு கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இது மாதிரி 9 இடங்கள், வாலிநோக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் விருதுநகர், இந்த பக்கம் கன்னியாகுமரியில் தூதுவளை பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இது மாதிரி வந்து ஒரு தொழிற் புரட்சி நம்மை சுற்றி நடப்பதற்கு, அதுவும் தென் மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து அவங்கவுங்க தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. இப்போ அம்மா வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இந்த மாசத்துலேருந்து ரோல் ஆக போதுங்கிறாங்க. 50,000 இளைஞர்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய அம்மா வேலைவாய்ப்பு மற்றும் திறன் வளர்த்தல் திட்டம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஸ்கீம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ஒரு பையனை வேலைக்கு எடுத்தீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்குது. நீங்கள் ஒரு சிறு தொழில் முனைவோராக இருக்கிறப்போ எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்னோடி திட்டம். எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து திறன் வளர்த்தல் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். அதனால மனிதவள மேம்பாடுன்றது சார் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ஆரம்பிச்சு முதியோர் வரைக்கும் அந்த கிரேடில் டு எண்ட்ன்ற மாதிரி ஒரு தொட்டிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் எந்த கட்டத்தில் தேவைன்னு பார்த்து, விவசாயமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நலத்திட்டங்கள் பிளஸ் வளர்ச்சி. இது வந்து ஓவராலை விட நமக்கு இருந்த மிகப்பெரிய சவாலே 2011 இந்த பவர் கிரைசிஸ். இப்போ நீங்க இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறீங்க, அடிக்கடி இப்போ சென்னை நகரத்திற்கு வந்தால் கூட ஒன் ஃபுட் ஹோம் டவுன் வில்லேஜில் இருக்கு. இந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ், இந்த அச்சீவ்மெண்ட், அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? 4491.5 மெகாவாட்ன்றது 4 வருஷத்துல எந்த அரசாங்கமும் எந்த மாநிலத்திலும் சாதிக்காத ஒரு விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம மொத்தம் 14,000 மெகாவாட் வந்து நம்ம தேவை இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி உருவாக்கியிருக்கோம் தமிழகத்துல வந்து. இதுல வந்து 4901.5 மெகாவாட் கடந்த 4 வருடத்துல நம்ம கமிஷன் பண்ண விஷயம். இது வந்து யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். சென்ட்ரல் பவர் கார்பரேஷன்ல இருந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வரைக்கும் சொல்ற விஷயம். இதே இது திமுக அரசாங்கத்துல அதுக்கு முந்தைய 5 வருடங்கள்ல மொத்தம் உருவாக்கப்பட்ட மெகாவாட் பார்த்தீங்கன்னா 280 மெகாவாட். 280 மெகாவாட் 5 வருஷத்துல உருவாக்குன ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து யாரை கைகாட்டி பேசுறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கைகாட்டி பேசுறாங்க. என்ன மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கங்க. இன்னும் 6 திட்டங்கள் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள கமிஷன் ஆக போகுது. அதுல 2000 மெகாவாட் வந்துட்டு இருக்கு. நமக்கு 620 மெகாவாட்ல இருந்து ஒரு 10 மெகாவாட் வரைக்கும் திட்டங்கள் நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்ம கிரீன் கிரிட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் எப்பயுமே பிரச்சனை என்னன்னா, பல இடங்கள்ல பவர் பிளான்ட் இருக்கும், ஆனா அதை கடத்தி கொண்டு வர்றத அந்த மின் கம்பிகளும் சரி, டவர்ஸும் சரி சரியா இல்லாம துணை மின் நிலையங்கள் நிறைய கமிஷன் பண்ணிட்டோம். இந்த கிரீன் பாத் அப்படின்றது, அதாவது பசுமை வழித்தடங்கள்,
உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இன்னைக்கு காற்று மூலமாக கிடைக்கிற மின்சாரத்தை கூட முறையா எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு அரசாங்கமே செலவு பண்ணி இந்த கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னா அதனாலே நமக்கு இன்னொரு 1000 மெகாவாட் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து தமிழகம் மின்மிகை மாநிலம் என்று அம்மா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து உண்மையாக போகுது. இன்னைக்கு தேதிக்கு வந்து யாருக்குமே பவர் கட் கிடையாது. நீங்க 2006 இருந்து 2011 இவங்கள திமுக இருக்கும் பொழுது மின்தடை மாநிலமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக தான் இருந்தது. அப்போ மின் குறைபாடு இல்லை. ஸோ அதே போல் நாம் ஆட்சியிலிருந்து போகிற பொழுது 750 கோடி மிகுதியான பணத்தை விட்டுட்டு தான் போனோம். ஸோ இவங்க போகும்பொழுது 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடனை வச்சுட்டு போனாங்க. ஸோ இவையெல்லாம் மீறி ஒரு அண்ணன் சொன்ன போல் இதையெல்லாம் மீறி தான் நம்ம இவ்வளோ பெரிய சாதனையை நம்ம படைத்திருக்கிறோம். இதனால் இது சாதாரணமாக சாதிக்கக்கூடியது இல்லை. ஆளுமை திறன், அதுதான் புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து மற்ற அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது ஆளுமை திறனுடைய ஒரு முதல்வராக இவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த நாட்டு இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது இந்த சாதனை ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னமும் தமிழக மக்களிடம் பூச்சாண்டி காட்டி, அதாவது மதுரையில் போய் ஒற்றை மனிதனாக அவருடைய வாரிசு ஒரு பேரணியாக போய் ஒரு கூட்டம் நடத்தினாரே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது எல்லாமே இந்த ஸ்டேஜ் மேனேஜ் ட்ராமா என்று சொல்லுவார்கள்ல, அதுதான் இந்த மதுரையினுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் கூட அவரால் எதையுமே குறையாக சொல்ல முடியலையே. தமிழக மக்களுக்கு தெரியுமா இது? அதனால் நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்கட்டு இருந்தால், வெளிநாடுகள் மட்டும் இல்லை, நம்ம வெளி மாநிலத்திலிருந்து முதலீட்டாளர்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? தமிழகம் அமைதி பூங்காக இருக்கிறது, இங்கே தேவையான மின்சாரம் கிடைக்கிறது, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, கம்யூனிகேஷனுக்கான அத்தனை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து சரியாக இருக்கிறது, ரோடு சரியாக இருக்குது. அதனால தான் இங்கே அப்போ அத்தனை பேர் முதலீட்டாளர்கள் இன்றைக்கி என்ன நம்மளுடைய டார்கெட்டு 72,000 கோடி, 1,00,000 கோடி அடைந்து விடுவோம்னு சொல்கிறாங்களே. அதிகமாக அப்போ முதலீட்டாளர்கள் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ இந்த நாட்டில் அமைதி இருக்கிறது, அத்தனை சூழலும் இருக்கிறது தான் அர்த்தம். இல்லை, இவர் சொன்னதை போல் நீங்கள் 96லேருந்து 2001 பார்த்தீர்களானால் தென் தமிழகம் எப்படி இருந்தது என்று சொன்னார். நிம்மதியற்று கடந்தது, பல நாள் ஊரடங்கு போட வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது மாறி. இப்போ இவர்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மே 11 அம்மாவுக்கு வந்த தீர்ப்பு இங்கே இருக்கிற கட்சிகளை நிலைகுலை செய்து விட்டதுன்றது உண்மையா? இது வந்து இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ இந்த தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன திங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் நலனை மட்டுமே தான் குறிப்பாக வச்சு பண்ணிட்டு இருந்ததுனால எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்கல. அதனால தான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அத்தனை கோப்புகள்லையுமே கையெழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பண்ணணுன்றது மட்டும் தான் பார்த்தாங்க, இனிமேல் என்ன பண்ணணும். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ மக்களும் பின்னாடி நிற்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பின்னாடி நிற்கிறது அவங்களுக்கு மக்களாக இருக்கிறதுனால தான் அவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை. ஸோ எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கி அது இல்லைன்றதுனால தான் அவங்களுக்குள்ளேயே அதை பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை வந்து இது பண்ணிக்கிறாங்களே தவிர்த்து மக்கள்கிட்ட போயிட்டு இவங்களால வந்து அந்த இதை வந்து வெளிப்படுத்த முடியல. இப்போது கருணாநிதி சொல்லியிருக்கார், 92 வயதில் நான் விழித்து கொண்டேன், தமிழக மக்கள் விழிக்கணும்ன்றார். ஒரு பக்கம் நீங்கள் இவ்வளோ நலத்திட்டங்கள்லாம் சொல்கிறீங்க, அங்கே பார்த்தா தேர்தல் நிதி பாவம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால தொண்டர்களிடம் நிதி கேட்டு அந்த நிதி வாங்கி 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 அவர் கை வீங்கி போயிருக்கிறதே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 1,70,000 கோடி இந்த 2G ஸ்பெக்ட்ரத்தில் அடித்து வச்ச பணத்தை உள்ளார வச்சுக்கிட்டு அவங்க தொண்டர்கிட்ட போய் இவர் நிதி கேட்குறாரு. இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இந்த நாட்டில் இருக்க முடியுமா? கொடுத்துருக்காங்க, 6 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய தொண்டர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிறார் அவர். அதாவது இவர் கருணாநிதிக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், இவர் பிரச்சனையில் மாட்டிக்குவார், இவருடைய குடும்பம் பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு சொன்ன உடனே மாநில சுயாட்சி எடுத்துக்குவார். இல்லை, தமிழ் ஒன்று இருக்கு, தமிழ் கூட தமிழ் எடுத்துக்குவார். ஸோ அவருடைய பிறந்தநாளில் பேசுகிறாரு அவர், தமிழகம் இருக்க வேண்டுமா, நாங்கள் முடிவு எடுத்து விட்டோம் அப்படின்றார். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ஒருத்தன் போகிறான்னா, டிக்கெட் கலெக்டர் வந்து கேட்குறாரு, என்ன டிக்கெட் ஏடியா அப்படின்னு. சார் எக்மோரில் டீ கடை வச்சுருக்காரு, அவர் என் ஒன்று விட்ட மாமா தான் அப்படின்னா.
அது சரியா, டிக்கெட் ரெடியா அப்படின்னாரு. சார் அந்த இந்த ட்ரெயினில் போகிறாரு, பிருந்தாவன் ட்ரெயின் டிரைவர், அவர் எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா தான். அது சரியா, டிக்கெட் ரெடியா? அதனால் இவர்கிட்ட நீ 1,70,70,000 கோடி நீ ஊழல் செய்து விட்டு எப்படி நீ மக்களை சந்திக்கிற, எப்படி ஃபேஸ் பண்ணுற, உன்னுடைய ஆட்சி காலத்தில் மின்சாரம் எப்படி இருந்தது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் இதெல்லாம் விட்டுட்டு நான் மாநில சுய ஆட்சி கேட்பேன், மக்களை திரட்டுவேன் அப்படின்னா அப்போ மக்களை ஏமாத்துவது தானே இது? உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே இவர். உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருகிற பொழுது புரட்சித் தலைவி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதான் என்னென்னா அமித்யா சென்னை என்ன சொல்கிறாரு, உணவு வழங்கலில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எங்கேயுமே கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் அமித்யா சென்னை சொன்னார். ஸோ உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுக்கிற இந்த 20 கிலோ அரிசியை எப்படியாவது நிறுத்தி விடலாம் அப்படின்னு அந்த சட்டத்தின் மூலமாக என்னை தடை செய்ய பார்க்கிறார்கள். இது நிறுத்தப்ப எந்த காரணத்தை கொண்டும் அதை நான் நிறுத்த மாட்டேன், அவர்களுக்கு கொடுக்குற அரிசி நிறுத்தப்படாது, அதுக்காக இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களுடைய மக்களுடைய நலனை கருதி இவர் போய் அதுக்கு கையெழுத்தை போட்டுவிட்டு, இதை விட கொடுமை வேறு எங்கேயாவது இருந்தால் அட்சய பாத்திரத்தை மணிமேகலையாக கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதை விட என்ன வேற என்ன இருக்க முடியும்? அதே போல் தனியார் மயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இங்கே பேசுகிறவர் வாய்க்கிழியே பேசினார், தனியாருடைய சில்லறை வியாபாரத்தை தனியாரில் வர்றதை நான் தடுப்பேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டேன். அதனால தான் அந்த வெள்ளையன் கூட அறிக்கை விட்டார். நீ அங்கே போய் என்ன பண்ண, நான் வால் மார்க்கெட்டை வரவேற்கிறேன்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டு வந்துட்டேன். ஸோ எல்லா விதத்துலையுமே இவர் இரட்டை வேணும். நெய்வேலி என்னாச்சு? நெய்வேலியில் நீ செபி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த தனியாருக்கு விற்கலாம், நீ அன்னைக்கு உன்னோட நீ ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க நீ மத்திய அரசோட, அன்னைக்கு நீ சொல்லியிருக்கலாம்ல இந்த நெய்வேலியை தனியாருக்கு விற்பதை தடுக்கவில்லை என்றால் நான் மந்திரி சபையிலேருந்து வெளியே வந்துடும் சொல்ல வேண்டியது தானே. அன்றைக்கி தனியாருக்கு விற்க போகிறார்கள். அன்றைக்கு புரட்சி தலைவி மட்டும் இல்லைன்னா நிச்சயமாக இன்றைக்கு நெய்வேலி தனியார் கையில் வசம் போய் இருக்கும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக பங்குகள் அங்கே விற்றிருப்பார்கள். ஸோ அதனால் தனியார்கள் வளர்வதற்கு இவர் என்னென்ன வழிபடை முறைகள் பண்ணுமோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எல்லா விதத்துலேயுமே இவர் மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறார். இன்றைக்கு மக்களுக்கு தெளிவாக தெரிந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஸ்டார் இப்போது இந்த இடிஏ என்பதற்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த இடிஏக்கு பின்னணி கதையில் வந்து இந்த 2G ஸ்பெக்ட்ரமுடைய பணத்தில் ஒரு பகுதி அவர்களிடம் போய் அதற்கு சன்மானமாக அவருக்கு ஸ்டார் இன்சூரன்ஸ் அரசாங்க இன்சூரன்ஸை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்தது. ஒரே இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், இனிமேலும் தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் இப்போ ஒரு கூட்டணி வந்ததுன்னா, தொகுதி பங்கீடுன்னு வந்ததுன்னா, இவர் எப்போவுமே தனக்கு அந்த 118 இடங்கள் வரக்கூடிய இடங்களை வைத்துக்கொண்டு மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார். இனிமேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கருணாநிதி குடும்பத்தினரையும் பதவியில் உட்கார வைக்க மற்ற கூட்டணி கட்சிகள் தயாராக இருக்குமா இருக்காதா? இருக்காதுன்றது ஒரு திருவாமூலனை போட்டு உடைச்சிட்டார. இனிமே நீ நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் உன்னோட சேர மாட்டோம், எங்களுக்கு பங்கு கொடு, நீயே கொள்ளை அடிச்சிருந்தா என்ன அர்த்தம், எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி இனி இந்த கூட்டணி ஆட்சி நடக்காது. அனைத்து நபர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மற்ற கூட்டணி கட்சிகள் இனிமேல் அதான் இவர் போய் கெஞ்சுறார், பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வாங்க மாட்டுறாங்களே, ஒன்றும் இல்லை திருமண பத்திரிக்கை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு போகிறாரு. நீங்கள் அது அதில் போட்டிருக்கான், ஒரு வீட்டில் ஒருத்தர் வெளியில் பத்திரிக்கை வச்சு நின்றுட்டு இருக்காரு, அந்த குடிசைவாசி வெளியில் வந்து சொல்கிறான், அனைவரும் ஸ்டாலினாக தான் இருக்கும், வெளியில் போய் அவ்வளவு கேவலமாக இவர் எல்லா இடத்துக்கும் போய் கத்திரிக்காரு. இங்கே இவர் ராமதாஸ் நீ அங்கே வா அப்படின்றாரு. இவர் விஜயகாந்த் என்ன சொல்லுன்னா, நான் அங்கே வாங்க மாட்டேன், வீட்டில் வாங்க மாட்டேன், நான் ஆஃபீஸுக்கு வா அப்படின்றாரு. ஸோ இதை விட என்ன கேவலமாக, இதுலேருந்தே தெரியலையா அவர்களுடைய கூட்டணி அவர்களோடு யாரும் வைப்பதற்கும் தயாராக இல்லை, தனி மரமாக விடப்பட்டிருக்கிறார். இனிமேல் அவருக்கு ஒரே வேலை அவருடைய கேஸில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 2G ஸ்பெக்ட்ரமும் ஏன்னா அது ரொம்ப வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. சார் இப்போ இந்த 4 years பார்த்தோம், நெக்ஸ்ட் 1 year பிஃபோர் திஸ் தமிழ்நாடு ஃபேஸஸ் அசம்பிளி எலெக்ஷன், how will be the progress of this achievement எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மிகப்பெரிய சாதனை வருடமாக இருக்கும் இந்த வருஷங்க. அம்மா இப்போ வந்த நாளில் இருந்து இன்று வரை குறைந்தது ஒரு 10,000 கோடிக்காவது திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது ரோடுகளாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், பில்டிங்களாக இருக்கட்டும், அத்தனை திட்டங்கள் இன்னைக்கு வந்து இதே ஸ்பீடில் அம்மா போகிறப்ப வர இருக்கும் 2 மிகப்பெரிய திட்டங்கள். ஒன்று வந்து அம்மா பொக்கிஷம், அந்த பெட்டகம்னு சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த பிள்ளைகளுக்கு
ரூபா பெருமானம் உள்ள பொருட்கள், கிளுகிழுப்பை முதல் மருந்து வரை கொடுக்கிற திட்டம். அது ஹிட் பண்ண போகிறப்ப பாருங்க அதனுடைய தாக்கத்தை. அடுத்து அம்மா வேலைவாய்ப்பு திட்டம் வர்றப்ப 50,000 பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறப்ப அதனுடைய தாக்கத்தை பாருங்க. அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இதெல்லாம் செயல்முறைக்கு வரும் பொழுது மிகப்பெரிய டேக் ஆஃப் இருக்கும் உங்களுக்கு. வந்து இப்போ இம்மீடியட்டாக நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம 260 ஏக்கர்ஸ் அது ஏரோஸ்பேஸ் பார்க்குக்கு வேற நம்ம கண்டிப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பல தொழில் திட்டங்களும் ஒரு லெவலில் இருக்கு. சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏற்கனவே நடந்த அந்த 4 ஆண்டு வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா செயல்முறை திட்டங்களே வந்து பக்கத்து மாநிலங்களும் சரி வெளிநாடுகள்ல இருந்துமே வந்து நம்மளுடைய செயல் திட்டங்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ நாம் வந்து ஒரு முன்மாதிரி மாநிலமாக தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அடுத்த ஓராண்டு இன்னும் பல புதிய திட்டங்கள், சகோதரர் சொல்லியிருந்த மாதிரி இந்த திட்டங்களும் வந்து ஹிட் ஆகும்போது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு பொது தேர்தல் வந்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அடுத்தும் வந்து நாம தான் வெற்றி பெற போகிறோம். அதுவும் பெருவாரியான அளவுலையும் பெரிய அளவுலையும். அந்த வெற்றிக்கு கருணாநிதி நிறைய உதவியும் செய்வார். அதாவது தமிழகத்தில் அரசியல் பேசுவது என்பது வேறு. அது ஒரு மாநிலத்தை பொருளாதார ரீதியாக ஒரு ஆய்வுகள் மூலமாக தெளிவான பார்வையோடு பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு ஒதுக்கியதற்காக உங்கள் மூவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.